ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கோடிங் டானி சேனல். ஸோ இன்றைக்கி இடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸில் ஸ்கொயர் ரூட் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல். ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கம்பேர் தேவைன்னா இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வெப்சைட். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் வச்சு கோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லைப்ரரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பைலர்னால் தனியாக டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையானது பைத்தான்னா ஸோ ஸ்கொயர் ரூட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 6 லைன் to 5 லைன்ஸ். ஸோ 5 to 6 லைன்ஸ் கூட வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்பரோட ஸ்கொயர் ரூட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கொடுத்துரும். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நான் வந்து 64ன்னு கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டு டேக் த இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து எடுக்கணும். ஸோ இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேணான்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரேண்டமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஹேஷ்டேக் நம்பர் ஈக்குவல் டு ஃப்ளோட் இன்ட்டு இன்புட். ஸோ இன்புட் இன்ட்டு என்டர் நம்பர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் வந்து என்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்பரு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 64 கொடுத்துட்டோம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு இப்படி தான் போடும். இதில் என்ன முக்கியம்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் எந்த லைப்ரரி வந்து இன்புட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் நார்மல் கம்பைலர் வச்சுருந்தாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம். எந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம் இன்ட்டு 0.05. ஸோ 0.5 எதுக்கு 0.5னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் 0.5 வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லைன்லேருந்து என்ன பண்ணலான்னா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கொயர் ரூட் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் இன்ட்டு 0.005 பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து the square root of percentage. So percentage 0.3f. ஸோ இது 0.3f வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் நம்பர். அதே வந்து இஸ் பர்சன்டேஜ். ஸோ இஸ் பர்சன்டேஜ் 0.3f. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 64. ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட் வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து சொல்லணும். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பர்சன்டேஜ் அண்ட் தென் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் தென் நம் அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் ரூட் SQRT அண்ட் தென் ஒரு க்ளோஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதாவது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபோர்ட் வந்து முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எந்த எரரும் காமிக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணலாம். the square root of 64 is 8. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம %3 போட்டது இந்த நம்பர். ஸோ பின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 64ன்னு வருது. ஸோ வச்சு ஸ்கொயர் ரூட்டே வராத நம்பர் கொடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 கொடுப்போம். ஸோ 8 கொடுப்போம்.
ஸோ பார்த்தீங்களா 8க்கு வந்து 2.828. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கான ஸ்கொயர். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு நம்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொடுப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நம்பராக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ 100க்கு வந்து 10 வருது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 49க்கு கொடுக்கலாம். ஸோ 7 வரும். அண்ட் தென் 89 கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 89க்கு 9.434. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 7 லைன்ஸ் கோடு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் ஒரு 7 லைன்ஸ் கோடு தான். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக உங்கள் ஓன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்துச்சு. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.